Hi friends, IPL 2025 match number 40, Lucknow Super Giants vs Delhi Capitals. So இந்த மேட்ச்க்கான ஃபுல் ப்ரிடிக்ஷன் அனலைசஸ் ஸ்டாட்ஸு லோ பர்சன்டேஜ் பிக்ஸு கிராண்ட் லெக் ஸ்மால் லெக்ஸ் எப்படி ப்ளே பண்ணலாம் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ஸோ நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். யூடியூப் அல்காரிதம் படி அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீடியோக்கு. ஸோ ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம டேட் பார்த்தீங்கன்னா 22 ஏப்ரல். ஸோ வீக் டேஸில் ஃபுல்லாக நமக்கு ஒரு மேட்ச் தான் இருக்கும். வீக்கெண்ட்ஸில் சாட்டர்டே சண்டே ஆஸ் யூஸ்வல் டபுள் ஹெட்ன்றது நடக்கும். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 7:30 நைட் மேட்ச். எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏக்நாத் ஸ்டேடியம் லக்னோவில் நடக்குது. லக்னோவுக்கு இது 5வது ஹோம் மேட்ச். ஸோ இதுக்கு முன்னாடி லக்னோ கிரவுண்டில் 4 மேட்சஸ் நடந்திருக்கு. ஸோ நம்ம அதை பற்றியும் பேசலாம், எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறையா கொடுக்குறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நல்ல டீமை போட பாருங்கள். நானும் டெய்லியும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சம் லோ பர்சன்டேஜ் பிக்ஸ் நம்ம சொல்கிறது ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. அதேமாதிரி ஹை ஸ்டார் பிளேயர்ஸ்க்கு ஸ்டாட்ஸ் இல்லைனா நீங்கள் தாராளமாக ட்ராப் பண்ணுறது பண்ணலாம். ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆகிட்டார் நான் சொன்ன மாதிரி. ஸோ சில விஷயங்கள் நடக்குது, அதெல்லாம் நோட் பண்ணி கரெக்டாக பிக்குன்றது பண்ணுங்கள். ஸோ கிரவுண்ட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17 மேட்ச்சில் ஒரு 170+ எதிர்பார்க்கலன்னா கடந்த 4 மேட்ச் நடந்திருக்கு. ஸோ யார் கூட ப்ளே பண்ணியிருக்காங்கன்னா எம்ஐ கூட ப்ளே பண்ணியிருக்காங்க, பஞ்சாப் கிங்ஸ், ஜிடி, சிஎஸ்கே 4 பேர் லக்னோ கூட இந்த ஹோமில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ 4 மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 170+ ஸ்கோருன்றது போயிருக்கு. ஆவரேஜ் விக்கெட்ன்றது ரொம்ப முக்கியம், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பவுலர்ஸ் அப்போ தான் எடுக்கிறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆவரேஜ் விக்கெட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 8 விக்கெட் இந்த கிரவுண்டில் விழுந்திருக்கு, கம்மியாக 4 விக்கெட்ன்றது விழுந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா சில மேட்சஸில் 2 டீமுமே 5-6 விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஆவரேஜ் விக்கெட்டு 5-6 விக்கெட்டுன்றதை எடுத்து வச்சுப்போம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் 9 டைமும், செகண்ட் பேட்டிங் 8 டைம் வின் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எந்த மாற்றமும் இருக்காது. அது டீம்ஸை பொறுத்து தான், அவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து தான், அவங்க பவுலிங் பேட்டிங்கை பொறுத்து தான் இந்த மேட்ச்ன்றது போகும். சில கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் தான் எப்படினாலும் வின் பண்ணுவாங்க. சேம் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய டீம்ஸ் பார்த்தீங்கன்னா அதுமாதிரி சேசிங் ஃப்ரெண்ட்லி கிரவுண்ட்னா சேம் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய டீம் சேசிங்லாம் வின் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி போகும். பட் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் டீம்ஸை பொறுத்து தான் ரிசல்ட்ன்றது வரும். ஸோ நம்ம பிளாக் சைல் பிச்சு தான் லக்னோவை பொறுத்த வரைக்கும் காலகாலமாக எப்படி இருக்குன்னா ஒரு ஆத்தென்டிக் ஷார்ட்ஸ் ஆடக்கூடிய ஸ்டாண்டர்ட் பிளேயர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர் சூப்பராக டைட் பவுலிங் பண்ணுவாங்க, 1 or 2 விக்கெட்ஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி வேரியேஷன்ஸ் போடக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ஸ்லோவர் ஒன்ஸ், கட்டர்ஸ், ஒய்டியாக்கர்ஸ் போடக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு விக்கெட்ன்றது விழுகும். டெத் பவுலிங்கில் விக்கெட்ன்றது கொஞ்சம் விழுகும். அதே மாதிரி ஹிட்டர்ஸ் கடைசியில் வரக்கூடிய ரன்னை கூட்டக்கூடிய ஹிட்டர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிரவுண்டு. கடைசியில் கொஞ்சம் ரன்னை கூட்டிடுவாங்க. ஏன்னா மிடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் டைட் பவுலிங் பண்ணிடுறதுனால லக்னோ கிரவுண்டில் உங்களுக்கு கடைசியில் வரக்கூடிய ஹிட்டர்ஸ்க்கு ப்ரெஷர்ன்றது இருக்கும். அவங்க இருந்தாலும் ஸ்டில் கொஞ்சம் ரன்ஸ்ன்றதை ஹிட்ன்றது பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் பேசலாம். ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் 4 மேட்ச்சில் 150 கீழேயும், 4 மேட்ச்சில் 169 வரைக்கும், 4 மேட்ச்சில் 189 வரைக்கும், 5 மேட்ச்சில் 190+ வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் லோ ஸ்கோரிங் மேட்சாகவே போனாலும் விக்கெட் ஆவரேஜ்ன்றது வெறும் 5-6 விக்கெட்ன்றது தான் போயிருக்கு. ஸோ பாலை நிறையா டைட் பவுலிங் பண்ணி கண்டெயின் பண்ணியிருக்காங்க பவுலர்ஸு. ஸோ பேட்டர்ஸ்மே நிறையா பால்ஸ்ன்றதை சாப்பிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் போயிருக்கு, ஸ்லோவாக போயிருக்கு. ஒரு ஸ்லோவாக பிச்சாக தான் லக்னோ இருந்திருக்கு. சில மேட்ச்சில் 200+ போயிருக்கு. ஸோ எம்ஐயில் எல்எஸ்ஜி விசஸ் எம்ஐ மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா லக்னோ 200 அடித்தாங்க. அதுக்கப்புறம் சேசிங் பண்ண எம்ஐ பார்த்தீங்கன்னா 170 அடித்தாங்க. ஸோ அந்த மாதிரி 200+ போயிருக்கு. சிஎஸ்கே மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கம்மி ஸ்கோர் தான் போயிருக்கு, 168, 60+ தான் போயிருக்கு. ஸோ சில மேட்சஸில் மட்டும் கொஞ்சம் பேட்டிங்ன்றது நல்லா ஆடிருக்காங்க சில பேர். ஸோ அதில் 200+ போயிருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதுக்கு 170+ தான் ஆவரேஜ் ஸ்கோர் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ப்ராபல் பிளேயிங் லோன் பார்த்தலாம். ஸோ பவுலிங் ஸ்டாட்ஸ் ஃபஸ்ட் இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் 17 மேட்ச்சில் பேசஸ் 131 விக்கெட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 82 விக்கெட் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, 50 விக்கெட் சேர்த்து எடுத்திருக்காங்க. அது எங்கே விழுந்திருக்குன்னா கண்டிப்பாக டெத் பவுலிங்கில் தான் விக்கெட்ன்றது விழுந்திருக்கும். ஸோ மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸ் டைட் பவுல் பண்ணுவாங்க, கண்டிப்பாக விக்கெட்ஸ்ன்றதுமே 1 or 2 விக்கெட்ஸ் விழுகும். ஸோ நிறையா பிளேயர்ஸை பற்றி பேச வேண்டியது இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ராபல் பிளேயிங் லக்னோவுக்கு பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ், ஏடன் மார்க்ரம், நிக்கோலஸ் பூரான், ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், ஷார்துல் தாக்கூர், திக்வேஷ் சிங், ஆவேஸ் கான். இங்கே கண்டிப்பாக பிளேயர் மாறுவாங்க. போன மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தீபக் பாலா, பிரின்ஸ் யாதவ் ஒரு ஃபாஸ்டஸ்ட் பவுலரை ப்ளே பண்ண வச்சாங்க. பட் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபாஸ்ட் யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு கட்டர் வேரியேஷன்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இல்லை நாங்கள் ஃபாஸ்ட் பவுலிங்கில் போகிறோம், அந்த ஜாபை ஷார்துல் தாக்கூரும் ஆவேஸ் கான் பார்த்துப்பாங்கன்னு நினச்சாங்கன்னா அந்த மயங்க் யாதவே போன மேட்ச் உள்ளே வரதாக இருந்துச்சு. பட் அவங்க கொண்டு வரல மயங்க் யாதவ். மேபி மயங்க் யாதவ் இந்த மேட்ச் ப்ளே பண்ணிடலாம். ஒரு ஃபாஸ்டஸ்ட்டு யங்கர் பிளேயர் மயங்க் யாதவ். ஸோ லாஸ்ட் சீசன் அவரை நம்ம பார்த்துருப்போம். அப்போ இந்த இடத்துல ஆகாஷ் தீபுக்கு பதிலாக மயங்க் யாதவ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த ப்ராபல் பிளேயிங்கில் ஒரே ஒரு சேஞ்ச் நடக்கும், அது ஆகாஷ் தீப்போட பொசிஷனில் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி எந்த சேஞ்சுமே இருக்காது. போன மேட்ச் செம்மையாக அப்துல் சமாத் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மேட்ச்சில் ஒரு 2-3 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ ரவி பிஷ்னாய். ஸோ இதான் அவங்க ப்ராபல் டோலாக இருக்கும். ஒரே ஒரு சேஞ்சுன்றது இருக்கலாம். ஸோ இவங்க ப்ராபல் டோல் பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரேசர் மெக்குக்கு பதிலாக போன மேட்ச் ஃபெரேராவை கொண்டு வந்தாங்க, ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் ஆல்ரவுண்டர். ஸோ அந்த சேஞ்சுன்றது இவங்களுக்கு பெரிய அளவில் இப்போ ஹெல்ப் பண்ணுறது பண்ணல, ஒரு தேவையில்லாத ஒரு ரிஸ்க் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இம்பாக்ட் பிளேயர் கண்டிப்பாக இந்த மேட்ச் ஃபேப் டு பிளேசிஸ் இன்ஜுரியிலேருந்து வெளியே வந்துட்டா கண்டிப்பாக ஃபேப் டு பிளேசிஸ் உள்ளே வந்துடுவார்.
லாஸ்ட்டில் வேறு வந்திருக்காங்க சிடி, கொஞ்சம் அவங்களோட இதை லூஸ் பண்ணுறாங்க, ரிதமை லூஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்ப ஃபேப் டு பிளஸி கொஞ்சம் இன்ஜுரியிலேருந்து 100% ஃபிட்டாக வந்துட்டா ஃபேப் டு பிளஸி உள்ளே வந்துருவார். அப்படி இல்லைனா எகெயின் ஜாக் ஃப்ரிசன் மெக்காக ட்ரை பண்ணுறாங்களா இல்லை ஃபெராரே விட போகிறாங்களான்றது தெரில. ஃபெராரே வந்து வரலாம் மேபி, ஏன்னா ஜாக் ஃப்ரிசனுக்கு மெக்காக்கு மாதிரி ஒரு ஹிட்டருக்கு வந்து கண்டிப்பாக இந்த பிச்சு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அவர் ரோட் ட்ராக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் போன வருஷம் நல்ல ஸ்டாட்ஸ் வச்சுருந்தார், அதாவது டெல்லியில் நடக்கக்கூடிய மேட்சஸில் ஹோமில். பட் அங்கேயே விக்கெட் எடுத்தாங்க, கரெக்டாக போட்டு எடுத்துறாங்க. அவருக்கு எப்படி போட்டால் எப்படி விக்கெட் எடுக்கணுன்றது தெரிஞ்சிருக்கு. ஸோ ஒரு பேஸ்பால் மாதிரி ஆடக்கூடியனால ஆத்தென்டிக் ஷாட்ஸ் எதுவுமே இல்லை அவர்கிட்ட. அது ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிட்டு தான் பண்ணுறாருன்ற ஈஸியாக எடுத்துடுறாங்க. ஸோ நம்ம ட்ராவல் பிளேயிங் ஒன்று பார்த்தலாம். அபிஷேக் புரேல், கருண் நாயர், KL ராகுல், கிறிஸ்டன் ஸ்டப்ஸ், அக்ஷப் பட்டேல், யுவராஜ் நிகம், மிச்சல் ஸ்டார்க், முகேஷ் குமார், குல்தீப் யாதவ், மோயின் சர்மா, அசுதோஷ் சர்மா. ஸோ இதான் உங்களோட ட்ராவல் 12 இருக்கும். இந்த டீம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் இருந்து நடக்கும். அது இந்த பொசிஷன், இந்த பிளேயருக்கு பதிலாக யாராவது ஒருத்தர் உள்ளே வரலாம். குபேரா ஃபேண்டஸியை இன்ஸ்டால் பண்ணாமனா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான ஆப்பு. ஸோ ஆல்ரெடி எல்லா வீடியோஸும் சொல்லிட்டு இருக்கோம், தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இதில் ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபேண்டஸி ப்ளே பண்ணால் போதும், சூப்பராக ப்ராஃபிட்ன்றது பார்க்கலாம். மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 5 பிளேயர் பவுலிங் செட்டும் பேட்டிங் செட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ அதில் நீங்கள் ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அதில் நிக்லஸ் புரானை சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்போ இந்த பிச்சை கம்பேர் பண்ணுறப்போ நிக்லஸ் புரானோட KL ராகுலுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னால நீங்கள் KL ராகுலை சூஸ் பண்ணி பிளேன்றது பண்ணிக்கலாம். இல்லை மார்க்ரமுக்கு போகலாம், இல்லை மிச்சல் மார்ஸுக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸை ஒரு பிளேயரை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். நம்ம டெலகிராம்லேயும் ஃபைனல் சாய்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம், அதுவுமே நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட தாட்ஸ் படியும் உள்ளே போகலாம். ஸோ 2 பிளேயருமே நீங்கள் டியோ ப்ரோவில் செலக்ட் பண்ணிக்கலாம். யாருன்னா ஏடென் மார்க்ரம், மிச்சல் ஸ்டார்க், இந்த மாதிரி காம்பினேஷனில் 2 பிளேயர் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுறது தான் டியோ ப்ரோ. ஸோ நீங்கள் யாரை வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அக்ஷப் பட்டேலாக இருக்கட்டும், குல்தீப் யாதவாக இருக்கட்டும், அதே மாதிரி KL ராகுல், ஆவேஸ் கான். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் போட்டும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ஆப்பு. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GST TDS எல்லாமே இப்போ எடுத்து விட்டாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K டெக்ன்ற ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸ் யார் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களாம் இந்த இமேஜில் இருக்காங்க. ஸோ அந்த யார் யாருக்கு என்னென்ன இருக்குன்றதை நான் தெளிவாக சொல்லிடுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஹை ஸ்டாட்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபேப் டு பிளஸி உள்ளே வந்தால் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவர் 2லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் வென்யூ 2லேயுமே டீசென்ட் ஆவரேஜ்ன்ற வச்சிருக்காரு. 35+, 40+ ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஒரு நல்ல ஸ்டாட்ஸ், டீசென்ட் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ அதேமாதிரி KL ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு ப்ளே பண்ணி நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த இயர் டிசிக்கு ப்ளே பண்ணுறாரு. அவருக்குள்ளே அந்த பர்சனல் க்ரஜ்ன்றதுமே இருக்கும். கண்டிப்பாக இந்த மேட்ச் என்கரேஜ்மெண்ட் இருக்கும், இந்த மேட்ச் நம்ம நல்லா பண்ணணுன்றது இருக்கும். அதே மாதிரி இந்த வென்யூவில் சூப்பராக ஆடிருக்காரு. லாஸ்ட் இயர் வரைக்கும் ஒரு 44+ ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஹெட் டு ஹெட் இன்னும் நாட் பிளேட் எட். ஏன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்ததுலேருந்து KL ராகுலில் தான் கேப்டனாக போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இயர் தான் வேறு டீமுக்கு ஆர்ஆர்ன்றால ஹெட் டு ஹெட் ஷாட்ஸ்ன்றது அவருக்கு கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு எகென்ஸ்டாக ஆட போகிறாரு. ஸோ ஸ்டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வென்யூவில் 44+ வச்சுருக்காரு. அதே மாதிரி இந்த பிச்சுமே பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிக்ஸ் ஷாட்ஸ் ஆடக்கூடிய, அதே மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான பிளேயர்ஸ்க்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 5 விக்கெட் 6 விக்கெட் ஆவரேஜ் போகுன்றனால உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 பிளேயர்ஸ் 50+, 60+ ஸ்கோர் போயிருக்காங்க நிறையா மேட்சஸில். ஸோ அதே மாதிரி 1 or 2 பிளேயர்ஸ் 60+ ஸ்கோர் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுவுமே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பிளேயர்ஸ்க்கான ஒரு சான்ஸாக இருக்கும் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு கண்டெயின் பண்ணுற விக்கெட்டாக இருக்கும் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஸ்பின்னர்ஸில் நல்லா கண்டெயின் பண்ணுற சான்சஸ் இருக்குது. ஸோ KL ராகுல் ஃபேப் டு பிளஸி ப்ளே பண்ணால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஸ்டாண்டர்ட் பிளேயர்ஸ். அதேமாதிரி மார்க்கோனுமே சூப்பரான ஒரு ஸ்டாண்டர்டாக பயங்கரமாக ப்ளே பண்ணியிருக்காரு. ஸ்பின்னை நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸ்லாம் கண்டிப்பாக இந்த கிரவுண்டில் சூப்பராக ஹை இன்னிங்ஸ் போகலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் மட்டும் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் நடந்திருக்கு லக்னோ கிரவுண்டில். 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸ்க்கு த்ரெட்டே கிடையாது. எல்லாமே சூப்பராக ஆடிருக்காங்க. அவ்வளோ விக்கெட்ஸ் ஓப்பனர்ஸ் விட கிடையாது. யார் ஸ்விங் அண்ட் சீம்ன்றது இருக்காது. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலிங்கை விட இதில் ஸ்பின்னுக்கும் ஒரு வேரியேஷன்ஸ் போடக்கூடிய கட்டர், நான் சொன்ன மாதிரி ஒய்டி அக்கர், ஸ்லோவர் பவுன்சர் போடக்கூடிய பவுலர்ஸ் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கனால ஏர்லியராக விக்கெட்ன்றது விழுகலை. பட் லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா CSK கூட மட்டும் கலீல் அகமத் எடுத்தார் மார்க்ரமை. ஸோ ஒரு எட்ஜு வாங்கி கேட்ச்ன்றது ஆனார் மார்க்ரம். ஸோ அந்த மேட்ச் மட்டும் ஓப்பனிங்கில் விக்கெட்டுன்றது விழுந்திருக்கு. ஸோ செகண்ட் பேட்டிங் பண்ண CSK கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ விக்கெட்ஸ்ன்றதை ட்ராப் பண்ணலை. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ரன்ஸ்ன்றது போயிட்டு அதுக்கப்புறம் தான் விக்கெட்ஸ் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓப்பனர்ஸ்க்கு ஒரு வான்கேடே, அதே மாதிரி வந்து KKR, ஈடன் கார்டன்ஸு, மற்ற கிரவுண்ட் படி ஸ்விங் அண்ட் சீம் இருக்கும். ஏர்லியர் ஆகக்கூடிய அவுட் ஆகக்கூடிய த்ரெட்டுன்றது இருக்காது. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு ஸ்டாண்டர்டான பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பாக ஹை இன்னிங்ஸ் போயிடலாம். ஒரு ஹிட்டர்னால் கண்டிப்பாக ஸ்பின்னுக்கு அவுட் ஆகக்கூடிய சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ மார்க்ரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வென்யூவில் 30+ ஆவரேஜும், ஹெட் டு ஹெட்டில் கொஞ்சம் ஆவரேஜ்ன்றது கம்மியாக இருக்குது. ஸோ இவருக்கு வென்யூ ஆவரேஜ் அதிகமாக இருக்குது. இந்த பிச்சுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போன மேட்ச் அவுட் ஆயிருக்காரு இந்த பிச்சில். ஸோ இன்னுமே இந்த மேட்ச் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஆடுறதுக்கான சான்ஸுமே இருக்குது.
ஸோ நிக்கோலஸ் புரானை பொறுத்த வரைக்கும் இந்த வென்யூவில் சுத்தமாக ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. பட் டெல்லிக்கு எகேன்ஸ்டாக 30+ ஆவரேஜ் வச்சிருக்காரு ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸு. பட் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் நிக்கோலஸ் புரானுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ன்றது இருக்காது. ஏன்னா பியூர் ஹிட்டர் நிக்கோலஸ் புரானு ஹிட் பண்ண தான் பார்ப்பாருன்றப்போ லக்னோ ஒரு தப்பு பண்ணுறாங்க, 1 டவுன் இறக்கி விட்றாங்க நிக்கோலஸ் புரானா. அப்போ ஏர்லியாக இருக்கக்கூடிய பவுலர்ஸ் போட்டு எடுத்துடுறாங்க கரெக்டாக. அதே மாதிரி வீக்னஸ்ன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. லாஸ்ட் 2 மேட்ச்மே ஒரே மாதிரி தான் அவுட்ன்றதா இருக்காரு நிக்கோலஸ் புரான். ஸோ மேட்சஸ் ப்ராசஸ் ஆக யாருக்கு எப்படி போடணும் என்ன பண்ணணும்னு உள்ள மேனேஜ்மெண்ட்டில் உள்ள வீடியோஸ்லாம் பார்த்து ஸ்டாட்ஸ் படி கொண்டு வந்துடுறாங்க. எப்படி எது வீக்னஸ் இருக்குது, எந்த பால் போடணும் எல்லாமே கொண்டு வந்துடுறதுனால சில பிளேயர்ஸ் ஐபிஎல் பாதி முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஃப்ளாப்ன்றது ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ குல்தீப் யாதவ் சூப்பர் ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு, நிறையா விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. வென்யூலையும் சரி இந்த ஹெட் டு ஹெட்லையும் சரி எக்ஸ்ட்ரா விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஒரு 10 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணியிருந்தா 13 விக்கெட்டு அந்த மாதிரி வந்து ஒரு 2-3-4 விக்கெட் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காரு. ஸோ குல்தீப் யாதவுக்கு கண்டிப்பாக இந்த பிச்சுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2 விக்கெட்ஸ் கண்டிப்பாக எடுக்கலாம். மிச்சல் ஸ்டார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்டில் இந்த வென்யூவில் இல்லை, ஹெட் டு ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்சில் 7 விக்கெட்ன்றது பிக் பண்ணியிருக்காரு எல்ஹெச்சிக்கு எகேன்ஸ்டாக. ஸோ அந்த ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. பட் வென்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் 1 விக்கெட்ன்றது தான் பிக் பண்ணியிருக்காரு மிச்சல் ஸ்டார்க். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரவி பிஷ்னாய் நான் சொன்ன மாதிரி போன மேட்ச் சொல்லியிருந்தேன், ரவி பிஷ்னாய் லக்னோ கிரவுண்டில் மட்டும்தான் சூப்பர் பர்ஃபார்ம் பண்ணுறாரு, மற்ற கிரவுண்டில் அடி வாங்குறாருன்னு. அதே மாதிரி மேட்ச் நடந்த மேட்சஸ் ஜெய்ப்பூர் நடந்த மேட்ச்சில் கண்டிப்பாக அதிக அடி வாங்கியிருந்தார் ரவி பிஷ்னாய். விக்கெட்ஸுமே எடுக்க முடியல அவரால். அப்படின்றப்போ இந்த கிரவுண்டுன்னு வந்துட்டால் கண்டிப்பாக ரவி பிஷ்னாய் விக்கெட் எடுப்பார். ஸ்டாட்ஸுமே எக்கச்சக்கமாக வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 17 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, அதில் 19 விக்கெட் எடுத்திருக்காரு. அதேமாதிரி ஹெட் டு ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து ஒரு 2 விக்கெட் சேர்த்து எடுத்திருக்காரு. 10 மேட்ச்சில் ஒரு 12 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ரவி பிஷ்னாய் குல்தீப் யாதவ் போன்ற பவுலர்ஸ்க்கு இந்த பிச்சு இந்த மேட்ச் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிடில் நல்லா கண்டெயின் பண்ணுவாங்க. 1 or 2 விக்கெட்ஸ் கண்டிப்பாக விழுகும். ஒரு 5-6 விக்கெட் ஆவரேஜாக இருக்குது அப்படின்னா டெத்தில் ஒரு 2 விக்கெட்டும் மிடில் ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு 2-3 விக்கெட் விழுவதுக்கான சான்ஸுமே இருக்குது. ஸோ ட்ரிஸ்டன் ஸ்டம்ஸை பொறுத்த வரைக்கும் வென்யூவில் ஸ்டாட்ஸ் இல்லை, ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, வென்யூவில் 15 ரன் தான் அடிச்சிருக்காரு. பட் எல்ஹெச்சிக்கு எகேன்ஸ்டாக 30 ஆவரேஜ்னு வச்சிருக்காரு. 3 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, 100 ரன்ன்றது அடிச்சிருக்காரு. ஸோ 30+ ஆவரேஜ்ன்றது இருக்குது எல்ஹெச்சிக்கு எகேன்ஸ்டாக. ப்ளஸ் மார்க்ரம் பவுலிங் போடுற மாதிரியே ட்ரிஸ்டன் ஸ்டம்ஸையும் யூஸ் பண்ணுறாங்க. அக்ஷர் பட்டேலுக்கு பவுலிங் ஹேண்டில் ஒரு சின்ன இன்ஜுரி இருக்கனால தேவைப்படுறப்ப மட்டும்தான் அவர் பவுலிங் போடுவாராம். மற்றபடி கேப்டன்ஷிப் பேட்டிங்கில் வந்து ஒரு ஹிட்டர் ரோலுன்றதை பண்ணுறாரு அக்ஷர் பட்டேல். அக்ஷர் பட்டேலுக்கு பதிலாக இப்போ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அந்த டீமில் இருக்காங்க. நிக்கோலஸ் பூரான், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட், டேவிட் மில்லர் இருக்காங்க. அப்போ இந்த டீமில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்ன்றது கம்மி. டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் அபிஷேக் பொரேல் லெஃப்ட் ஹேண்டர் அவ்வளோதான், மேக்ஸிமம் ஃபுல்லாக ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. அப்படின்றப்ப மார்க்ரமோட யூஸ் இந்த மேட்ச் இருக்குமான்ற டவுட் தான். பட் மார்க்ரமுக்கு பதிலாக இந்த டீமில் இருக்கக்கூடிய ட்ரிஸ்டன் ஸ்டம்ஸ் ஒரு 1 or 2 overs போடலாம், ஒரு விக்கெட் கூட விழுறதுக்கான சான்சஸுமே இருக்கும். ஸோ மிடில் கண்டெயின் ஆகுது அப்படின்றப்போ ரன்னுன்றப்போ கண்டிப்பாக ப்ரெஷர் ஏறும். ட்ரிஸ்டன் ஸ்டம்ஸ் போட்டார் அப்படின்னா ஒரு அவரை வந்து என்கேஜ் பண்ண பார்ப்பாங்க, அதிக ரன்னுன்ற அடிக்க பார்ப்பாங்க. அப்படின்றப்போ விக்கெட்ஸ் விழுறதுக்கான சான்ஸுமே இருக்குது. அது பேட்டிங் கிடைக்கக்கூடிய சான்சஸ்லாம் சூப்பராக பண்ணக்கூடிய பிளேயர் ட்ரிஸ்டன் ஸ்டம்ஸ். மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம், ஒரு ஹை பர்சன்டேஜ் பிளேயராக மாறிட்டு வராரு ட்ரிஸ்டன் ஸ்டம்ஸு. ஸோ மோகின் சர்மாவை பற்றி பேசணும்னா மோகின் சர்மாவுக்கும் ஸ்டாட்ஸில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 மேட்ச்சில் 4 விக்கெட்டும், அதுக்கப்புறம் வந்து வென்யூ எகேன்ஸ்டாக எஸ்ஆர்எஸ் எகேன்ஸ்டாக ஒரு 5 மேட்ச்சில் 7 விக்கெட், அந்த மாதிரி ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காரு மோகின் சர்மா. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்சில் எகேன்ஸ்டாக எல்ஹெச் எகேன்ஸ்டாக 4 மேட்ச்சில் 6 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் மோகின் சர்மாவோட ஃபார்ம்ன்றது இந்த சீசன் லாஸ்ட் சீசன் வரைக்கும் ஒரு நல்ல விக்கெட் டேக்கராக இருந்த மோகின் சர்மா இந்த சீசன் சுத்தமாக விக்கெட்டே விழுக மாட்டேங்குது. அவர் கண்டெய்னுமே அவ்வளோ பண்ண முடியல, எக்ஸ்பென்சிவாக போகிறாரு மோகின் சர்மா. அப்படின்ற நம்ம ஒரு ஃபார்மை வச்சு பார்க்குறப்போ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மோகின் சர்மா ஒரு ரிஸ்கி பிக்காக தான் இருக்காரு. அதுவுமே நிறையா மேட்ச்சில் நானும் ஸ்டாட்ஸ் எல்லா மேட்சுமே எக்கச்சக்கமாக வச்சிருக்காரு, நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பட் ஃபார்ம்ன்றது இல்லாதனால அவர் வந்து ஃப்ளாப் பண்ணுறது தான் ஆகிட்டு இருக்காரு மோகின் சர்மா. ஸோ திக்வேஷ் சிங்கை பொறுத்த வரைக்கும் அவருமே இந்த கிரவுண்டில் ஒரு விக்கெட் ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு. ஸோ 5 மேட்ச்சில் 6 விக்கெட்ன்றது எடுத்திருக்காரு, 4 மேட்ச்சில் 5 விக்கெட்ன்றது எடுத்திருக்காரு திக்வேஷ் சிங்கு. ஒரு விக்கெட் ஆவரேஜ் இருக்குது. மேபி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டிசிக்கு ரைட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்கனால ஸ்டாட்ஸுமே இருக்கனால திக்வேஷ் சிங் ஒரு விக்கெட்லேருந்து மேபி ஒரு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸுமே இருக்கும். ஸோ ரவி பிஷ்னாய், திக்வேஷ் சிங்கு, அதே மாதிரி குல்தீப் யாதவ் இவங்க ஸ்பின்னர்ஸ் வந்து மிடில் சூப்பராக பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது இந்த மேட்ச்சில். ஸோ நோட் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஸோ ட்ரிஸ்டன் ஸ்டம்ஸுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அசுதோஷ் சர்மாவோட ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிம் டேவிட், அசுதோஷ் சர்மா, அதுக்கப்புறம் சில பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிற சான்ஸில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஸோ அசுதோஷ் சர்மாவும் அதில் ஒரு ஆள். எல்ஹெச்சிக்கு எகேன்ஸ்டாக ஒரு மேட்ச்சில் 66 ரன்னுன்றது ஸ்கோர் பண்ணியிருக்காரு. வென்யூவில் இன்னும் ப்ளே பண்ணலை. ஸோ நாட் பிளேட் எட் பிளேயர் அசுதோஷ் சர்மா. சான்ஸ்ன்றது கிடச்சிச்சு அப்படின்னா இந்த மேட்ச் இவருக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு கேட்டால் மேபி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 5-6 விக்கெட்ன்றது தான் ட்ராப்ன்றது ஆகுது. மேபி ஒரு 15 ஓவருக்கு மேலே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அசுதோஷ் சர்மாவை ரன் ஏற்றுறதுக்குள்ளே இறக்கிட்டாங்க அப்படின்னா சான்ஸ்ன்றது கிடைக்கலாம். ஸோ இவருக்கு சான்ஸ் கிடைக்கிறது அப்படின்னா ஒரு 60% சான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா 40% கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்புன்றது இருக்குது. ஏன்னா ஆர்சிபி பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணுறப்பெல்லாம் அவங்களே முடிச்சுறதுனால அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பேட்டர்ஸ்க்கு வந்து சான்ஸ் கிடைக்கல. டிம் டேவிட்டுக்கு ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்ப தான் அதிக சான்ஸ்ன்றது கிடச்சிருக்கு இது வரைக்கும். ஸோ அசுதோஷ் சர்மாவுமே
செகண்ட் பேட்டிங்கில் அவர் விக்கெட்ஸ் எல்லாம் விட்டுட்டாங்க சேசிங் ஸ்பெஷரில் அப்படின்னா அசுதோஷ் சர்மாவுக்கு சான்ஸ் கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்ஹெச்சிக்கு எகென்ஸ்டாக 66 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அபிஷேக் போரல் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, நிறையா மேட்சஸில் ட்ரீம் டீமில் வராரு, அதுவும் ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்ப ஆவரேஜ் அதிகமாக வச்சிருக்காரு. இந்த ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்டில் எல்ஹெச்சிக்கு எகென்ஸ்டாக 2 மேட்ச்சில் 58 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ பவர் பிளேயில் வரனால நல்லா ஹிட் பண்ணக்கூடிய பிளேயர்னால ஏர்லியராகவே ஒரு 25 ரன் அடிச்சதுனால ட்ரீம் டீமில் உள்ளே வந்து உட்காந்துருக்காரு, தாராளமாக செட்டில் ஆகிறாரு. 30+ன்றது நிறையா மேட்சஸில் ஹிட்டுன்றதும் பண்ணியிருக்காரு அபிஷேக் போரல், நோட் பண்ணிக்கோங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு தான் நிறைய ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. இன்னும் சில பிளேயர்ஸ் வந்து 20+ ஸ்டாட்ஸ்ன்றது இருக்கிறனால அவங்களெலாம் நான் அதில் ப்ளேஸ் பண்ணலை. ஸோ இவங்களுக்கு தான் அதிக ஸ்டாட்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு அவ்வளோவா ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. ஸோ நம்ம மேட்ச் அனலைஸ் அப்போ மேட்ச் எப்படி போகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்றதை ப்ரிடிக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம செகண்ட் ஸ்டாட்ஸ் டக்குன்னு பார்த்துலாம். ஃபஸ்ட் பால் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க லாஸ்ட் மேட்சஸில். ஸோ ஃபஸ்ட் பால் பண்ணுறப்ப அதே விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு, செகண்ட் பாலிங்கில் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு, விக்கெட்டுமே அவ்வளோ விழுகல, மேபி ஒரு விக்கெட்டுக்கான சான்ஸ் மட்டுமே இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் பாலிங் பண்ணுறப்ப 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். பட் இந்த பிச்சு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டால் மேபி டெத் பவுலிங் பண்ணால் வேணால் விக்கெட் எடுக்கலாம். ஏர்லியராக விக்கெட் விழுவதற்கான சான்ஸ் கம்மி. மிச்சல் மார்ஷனும் ஒரு ஆஸ்திரேலியன், மிச்சல் ஸ்டார்க்குமே ஒரு ஆஸ்திரேலியன். ஸோ இதில் யார் வந்து ஃப்ளாப் ஆக போகிறா, யார் ஹிட் ஆக போகிறான்றது மேட்ச் அப்போ தான் தெரியும். ஸோ அதுவுமே நான் சொல்லிடுறேன். பட் அவங்க பேட்டிங் தான் ஃபேவரபுளாக இருக்கும் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். ஏரியாவில் ஸ்விங் அண்ட் சீம்ன்றது அவ்வளோவா இருக்காது. பட் லாஸ்ட் மேட்ச்சில் மட்டும் லைட்டாக இருந்துச்சு, கலீல் அகமது விக்கெட்ன்றது பிக் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் மிச்சல் மார்ஷ் 30 அடிச்சு தான் அவுட் ஆனார். நிக்கோலஸ் பூரான் 2 மேட்சாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதை பற்றியும் பேசலாம். அபிஷேக் போரலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங்கில் அதே ஆவரேஜ் வச்சிருக்காரு. இப்போதைக்கு நல்ல ரீசன்ட் ஃபார்மில் இருக்கார். பவர் பிளேயில் வந்து கொஞ்சம் ரன் ஸ்கோர் பண்ணிடுறதுனால ட்ரீம் டீமுக்கு வந்தார். ஆயுஷ் பதனி நான் எல்லா மேட்சுமே சொல்லிட்டு இருக்கேன், ஃபஸ்ட் பேட்டிங்னா ஆயுஷ் பதனியும் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி கேகேஆர், அங்கிஷ் ரகுவன்ஷி இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்போ நல்ல ஸ்கோர்ன்றது பண்ணியிருக்காங்க, ட்ரீம் டீமில் வந்திருக்காங்க. சேசிங்கில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ லக்னோ கிரவுண்டு வேறு, ஃபஸ்ட் பேட்டிங்னா ஆயுஷ் பதனியை ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு. ஸோ செகண்ட் பவுலிங் பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா முகேஷ் குமார் செகண்ட் பவுல் பண்ணுறதும் அதே விக்கெட் எடுத்திருக்காரு. சாதுல் தாரும் செகண்ட் பவுலிங் பண்ணுறதும் அதே விக்கெட் எடுத்திருக்காரு. நிக்கோலஸ் பூரானோட ஆவரேஜுமே இப்போ செகண்ட் பேட்டிங் அப்போ தான் அதிகமாகிட்டே வருது. ஸோ ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்ப அவுட் ஆகிட்டு இருக்காரு. ஸோ சிஎஸ்கே மேட்ச்லையும் ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்ப அவுட் ஆகிட்டாரு. அதேமாதிரி லாஸ்ட் மேட்ச்லையும் இப்போ ஆர்ஆர் கூட ப்ளே பண்ணுறப்போ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்போ அவுட்ன்றது ஆகிட்டார் நிக்கோலஸ் பூரான். ஸோ டேவிட் மில்லர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் இவருக்குமே ஒரு புவர் சீசனாக தான் போயிட்டுருக்கு. கிடைக்கிற சான்ஸ்லையுமே மோஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ்ன்றது பண்ண முடியல, இல்லாட்டி சான்ஸும் கிடைக்கிறது கிடையாது. இருந்தாலும் ஒரு சேசிங் பிளேயராக தான் இன்னும் இருக்கார். 50+ ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு செகண்ட் பேட் பண்ணுறப்ப. ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்ப 15 ஆவரேஜ்ன்றது தான் இருக்குது, 20+ ஆவரேஜ்ன்றது தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். செகண்டரி ஸ்டாட்ஸுமே யூஸ்ன்றது ஆகும். ஸோ மேட்ச் அனலைஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி மிடில் நிறைய கண்டெயின் பண்ணலாம். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிளேயர்ஸை பற்றியும் பேசணும் அப்படின்னா ஜாக் ஃப்ரைசர் மெக்கோவுக்கு பதிலாக ஃபேப் டு பிளஸிஸ், நான் ஜாக் ஃப்ரைசர் மெக்கோவுக்காக சொல்ல விரும்பலை. மேபி அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ்ன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஜாக் ஃப்ரைசர் மெக்கோவுக்கு. ஒரு நிறையா டீம்ஸ் போகிறீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், மேபி ஒரு லக்கில் வேணால் ஹிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அபிஷேக் போரலை பற்றி நான் ஸ்டாட்ஸ் இருக்குது கொஞ்சம் சொல்லியிருந்தேன். ஸோ ஏர்லியராக வந்து ஹிட் பண்ணிடுறனால ட்ரீம் டீமுக்குள்ள வந்துடுறாரு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பர்சன்டேஜ் பிளேயர்ஸை கொஞ்சம் தனித்தனியாக பிரிக்கலாம். இப்போ தான் நான் வந்து இந்தியா டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா A+, கிரேட் A, கிரேட் B, கிரேட் C யார் வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க பிசிசி கான்ட்ராக்டில் வந்து பார்த்தீங்கன்னா யார் ரீட்டைன் பண்ணியிருக்காங்கன்னு போஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அஃபீஷியலாக வெளியே வந்துருச்சு. ஸோ அதை பார்த்து தான் எனக்கு ஒரு ஐடியான்றது வந்துச்சு. என்னன்னா நம்மளுமே ஒரு பர்சன்டேஜ் வைஸ் ஒரு கிரேட் A, கிரேட் B, கிரேட் Cன்ற பிளேயர்ஸை பிரித்து அதுபடி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரில, நான் ட்ரை பண்ணுறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கிரேட் A, கிரேட் B, கிரேட் C பிளேயர்ஸ்ன்றதை பார்த்துலாம். அது எப்படின்னா கிரேட் A பிளேயர்ஸ்னால் ஒரு 60லேருந்து 60க்கு மேலே பர்சன்டேஜில் எடுக்கப்பட்ட பிளேயர்ஸும், கிரேட் Bயில் 40 to 50, 30 to 50 இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் பின்னு வச்சுக்கலாம். அதுக்கும் கீழே 20% கீழே இல்லை 0.45 அந்த மாதிரி ரொம்ப லோவாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து கிரேட் சீனை ப்ளேஸ் பண்ணி பேசலாம். ஸோ கிரேட் ஏ பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுலுக்கு சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்குது. கேஎல் ராகுல், மிச்சல் ஸ்டார்க்கு, குல்தீப் யாதவ், ஃபேப் டு பிளஸிஸ் ப்ளே பண்ணால் ஃபேப் டு பிளஸிஸ், கருண் நாயருமே கண்டிப்பாக ஒரு 60% மேலே தான் இருப்பார் இப்போது. ஸோ அவருமே கிரேட் ஏல நம்ம வச்சுக்கலாம். அக்ஷர் பட்டேல், கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் இவங்கலாம் கிரேட் ஏல வந்துடுவாங்க. 60% மேலே பிக் பண்ணப்பட்ட பிளேயர்ஸாக வந்துடுவாங்க. ஸோ உங்களுக்கு 30 to 50% யார் இருப்பான் அப்படின்னா இவரெல்லாம் வந்து 40 to 50% இருப்பார் அபிஷேக் போரேல். ஸோ கிரேட் பி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முகேஷ் குமார் ஒரு கிரேட் பி பிளேயராக இருப்பார், கண்டிப்பாக 40 to 50% பிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிரேட் சி வந்து யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாக் ஃப்ரைசர் மெக்கோவுக்கு வந்துடுவார் உள்ள கிரேட் சி. அதாவது 30%க்கும் கீழே பிக் பண்ணியிருப்பாங்க கிரேட் சி. விப்ராஜ் நிகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40% கிரேட் பி இல்லை கிரேட் சி ரெண்டுக்கு நடுவில் இருக்கலாம். ஏன்னா விப்ராஜ் நிகமே கணிச்சிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பாதி ஐபிஎல்லில் பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ்லாம் இந்த ஆஃபில் பெர்ஃபார்ம் பண்ணுறது கம்மியாகிட்டே வருது. ஸோ திக்வேஷ் சிங்கியுமே ஓட்டிடுறாங்க, அவர் வந்து வந்தால் விக்கெட் விழுதுன்றனால ஓட்டிடுறாங்க. அதுமாதிரி விப்ராஜ் நிகமே கொஞ்சம் பார்த்தாடிறாங்க, ஹிட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. விப்ராஜ் நிகம் அதிகமாக அடி வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி நிறையா நடக்குது. ஸோ கிரேட் சி வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரைசர் மெக்கோ, விப்ராஜ், அதேமாதிரி மோயின் சர்மா, ஸோ அசுதோஷ் சர்மாவுமே இன்னுமே பேட்டிங் சான்ஸ் கிடைக்கிறது டஃப்பாக இருக்கனால 30% கீழே தான் இருப்பார் பர்சன்டேஜ் வைஸு.
ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த 3 பேர்த்தில் யார் இந்த 4 பேர்த்தில் கிரேட் சியில் யார் பெஸ்ட்டு அப்படின்னா கண்டிப்பாக கிரேட் ஏலேருந்து கேஎல் ராகுல், ஃபேப் டு பிளஸிஸ், கருண் நாயர் நல்ல ஃபார்மில் இருக்குது. அவருமே ஒரு ஆத்தென்டிக் பிளேயர்ன்றப்போ இவங்களாம் உள்ள ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அபிஷேக் கிரேட் பியில் அபிஷேக் புரேல் ஒரு நல்ல பிக்காக இருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாரை சொன்னால் த்ரிஸ்டன் ஷம்ஸ் ஒரு நல்ல பிக்காக இருப்பார். அக்ஷர் பட்டேல் பொறுத்த வரைக்கும் ஒரு டபுள் ஆப்ஷன். ஸோ இந்த பிச்சில் ஸ்பின்னுக்குமே கொஞ்சம் எடுக்கும் அப்படின்றப்ப கிரேட் சியான யுவராஜ் நிகம் அடி வாங்கினார்னா கண்டிப்பாக அக்ஷர் பட்டேலுமே பவுலிங் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. கிரேட் சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிளேயர் அப்படின்னா மோயின் சர்மா, அசுடோஷ் சர்மா, ஜாக் ஃப்ரேசரு இவங்களாம் தான் இருப்பாங்க இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் அசுடோஷ் சர்மா ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு அப்படின்றப்போ நீங்கள் இந்த மாதிரி பிளேயர்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுக்கிறப்போ நமக்கு பாயிண்ட்ஸ் எக்கச்சக்கமாக வரனால நம்ம ஒரு நல்ல ரேங்க்ன்றது போகிறதுக்கான சான்ஸுமே இருக்கும். மோயின் சர்மாவுக்கு ஸ்டாட்ஸ் இருக்குது, ரீசன்ட் ஃபார்ம் எதுவுமே இல்லை. ஸ்டாட்ஸ் இருக்க ஒரே ஒரு ரீசனை வச்சு நீங்கள் நிறையா ஜிஎல் டீம்ஸ் போடுறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கிராண்ட் லீக்கு இந்த கிரேட் சி பிளேயர்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த டீமை பொறுத்த வரைக்கும் மிச்சல் மார்ஸு, ஏடென் மார்க்ரமு, நிக்கலஸ் பூரானு இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் ஏல வந்துடுவாங்க. ரவி பிஷ்னாயி அவருமே வந்து கிரேட் ஏல வந்துடுறாரு. ஸோ ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் இவங்க 4 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ். இப்போ ஆவேஷ் கானுமே கிரேட் பிக்கு, கிரேட் சியிலேருந்து கிரேட் பிக்கு வந்திருப்பார் கண்டிப்பாக பர்சன்டேஜ் வைஸு. ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு இந்த 4 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஏ கிரேடில் இருப்பாங்க. பி கிரேடில் பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதோனி, ஆவேஷ் கானு, ஷாதுல் தாகூர். ஸோ இவங்களாம் இவருக்கு பர்சன்டேஜ் கண்டிப்பாக பிலேருந்து ஏலேருந்து பிக்கு போயிருப்பார். ஏன்னா லாஸ்ட் 2 மேட்ச் செம்மையாக அடி வாங்கியிருக்காரு. அப்படின்றப்போ இந்த பி பிளேயர்ஸ்லாம் இந்த 4 பேர் இருக்காங்க. அதில் யார் நல்லா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா கிடைக்கிற சான்ஸில் ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஆயுஷ் பதோனி சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் ஒரு 40 to 50% இருக்கக்கூடிய பிளேயர்ஸை பிக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆயுஷ் பதோனி, ஆவேஷ் கானு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டுக்கு ஸ்டாட்ஸ் இல்லை, ஸ்பின்னு போட்டால் எப்படினாலும் அவுட் ஆயிடாரு. கொஞ்சம் ஒரு அன்ஆத்தென்டிக் ஷாட்ஸ் ஆட போய் சும்மா சுற்றுவாங்கிட்டு திரும்பி அடிப்போம், ஏபிடி வில்லியர்ஸ் மாதிரி ஆடுவோம், அந்த எதாவது பண்ணுவோன்ற மாதிரி அவுட்டுன்றது ஆகிறாரு ரிஷப் பண்ட். சிஎஸ்கேக்கு மட்டும்தான், சிஎஸ்கே கூட மட்டும்தான் எகெயின்ஸ்டாக நல்லா ப்ளே பண்ணார். மற்றபடி பெரிய அளவில் எதுவும் இல்லை. ஸோ கிரேட் லீக் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆயுஷ் பதோனியும் ஆவேஷ் கானும் ஒரு நல்ல பிக்காக இருப்பாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ ஷாதுல் தாகூருக்குமே இந்த பிச்சில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விக்கெட் இருந்து எடுத்திருக்காரு, சிஎஸ்கே மேட்ச்சில் மட்டும் தான் சொதப்பியிருக்காரு. ஸோ நீங்கள் இந்த 3 பேருமே கன்சிடர் பண்ணுங்கள். மேபி ஷாதுல் தாகூர் இந்த மேட்ச்சில் விக்கெட் எடுக்கிற சான்ஸுமே இருக்குது. ஆவேஷ் கான் ஒரு கண்டெயின் பவுலராக மாறிட்டு வராரு, நல்ல ஒரு டைட் பவுலிங் பண்ணுறதுனால அவரையுமே நீங்கள் தாராளமாக போகலாம். மயங்க் யாதவ் உள்ளே வந்தால் அவரெலாம் வந்து கிரேட் சியாக தான் இருப்பார். மோஸ்ட்லி பிக் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்கன்னா அதிக இது இருக்கனால. ஸோ கிரேட் சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர், அதே மாதிரி மயங்க் யாதவ், ஆகாஷ் தீபுக்கு பார்த்தா மயங்க் யாதவில் வந்தால் மயங்க் யாதவ், அப்துல் சமாது, திக்வேஷ் சிங் இவங்க 4 பேரும் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் சி, அதாவது கடைசியில் ஒரு 20-30% தான் பிக் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி பிளேயர்ஸ். இதில் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திக்வேஷ் சிங்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்கனால உங்களுக்கு திக்வேஷ் சிங் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸுமே அதிகமாக இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா ஃபேப் டு பிளஸிஸ் ஆர் ஜாக் ஃப்ரேசர் யார் வந்தாலும் ரைட் ஹேண்டர். ஸோ அபிஷேக் புரேல் ஆனால் அக்ஷர் பட்டேல் மட்டும் தான் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். மிச்சம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. அசுடோஷ் சர்மா கொண்டு எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ்னால உங்களுக்கு ரவி பிஷ்னாயும் கிரேட் ஏ பிளேயர் ரவி பிஷ்னாயும் கிரேட் சி பிளேயர் திக்வேஷ் சிங்கும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது மிடில் ஓவர்ஸில். ஸோ டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக ஃபார்ம்ன்றது இல்லை, இந்த மேட்ச்சுக்கு ஸ்டார்ட்ஸ்ன்றதும் இல்லை. ஸோ டேவிட் மில்லரை நீங்கள் தவிர்த்துக்கலாம். கிரேட் சியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர்த்தில் ஸோ திக்வேஷ் சிங்கு, அப்துல் சமாது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்துல் சமாது, திக்வேஷ் சிங்கு, டேவிட் மில்லர். ஸோ இவங்க 3 பேர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் டேவிட் மில்லர் ட்ராப் பண்ணிட்டு திக்வேஷ் சிங்கு ஸ்டாட்ஸ் இருக்குது, அப்துல் சமாத் கிடைக்கிற சான்ஸில் ஒரு 4 மேட்ச்சில் 2-3 மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்றப்போ நீங்கள் தாராளமாக அப்துல் சமாத் போகலாம். ஏன்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் கண்டிப்பாக கடைசியில் ரன்னை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி அப்துல் சமாத் யூஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 10 பாலில் 30 ரன்ன்றது ஹிட் பண்ணி ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துட்டார். ஸோ கிரேட் சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திக்வேஷ் சிங், அப்துல் சமாத் இந்த டீமில் இருக்காங்க. அந்த டீமில் அசுடோஷ் சர்மா, மோயின் சர்மாலாம் இருக்காங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மேட்ச் யார் ஃப்ளாப் ஆவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பனர்ஸ் ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஓப்பனர்ஸுமே நீங்கள் தாராளமாக இந்த மேட்ச் போகலாம். ஸோ ஸ்விங் அண்ட் சீம்ன்ற பிச்சை மாற்றுறாங்களா என்னன்னு தெரியல, அப்படி எதுவும் இல்லை, அப்படியே இருந்தாலும் லைட்டாக தான் இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக இவங்க டேக்கிள் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 ஓவர் ஓட்டிட்டாங்கன்னா 2 ஓப்பனர்ஸுமே நல்லா ஒரு ரன் ஸ்கோர் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஜாக் ஃப்ரேசர் மெக்கர்க்கு வந்து அவர் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஜாக் ஃப்ரேசர் மெக்கர்க் ஃப்ளாப் ஆகலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விப்ராஜ் நீகம் இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிறதுக்கு, அவர் ஆல்ரெடி ஃப்ளாப் தான் ஆகிட்டு இருக்காரு, ஃப்ளாப் ஆகலாம். மிச்சல் ஸ்டாருக்கு ஃப்ளாப் ஆகலாம் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மோயின் சர்மாவுக்கு சுத்தமாக ஃபார்ம் இல்லை, பட் ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அக்ஷர் பட்டேல் வந்து பேட்டிங் இல்லை, அவர் பேட்டிங் கிடைக்கல அப்படின்னா அவர் ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் ஹை பர்சன்டேஜ் பிளேயர் உங்களுக்கு டபுள் ஆப்ஷனால் நீங்கள் அக்ஷர் பட்டேல் எடுத்துக்கிறது நல்ல விஷயமாக இருக்கும். ஸோ யார் இந்த மேட்ச் நல்லா ப்ளே பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அபிஷேக் புரேல் ஒரு ஃபஸ்ட் பேட் பண்ணால் நீங்கள் தாராளமாக பிக் பண்ணிக்கலாம். 58 ரன் அடிச்சிருக்காரு எல்எஸ்ஜி கூட எகென்ஸ்டாக. பட் ஸ்டில் அவர் வந்து ஸ்பின்னுன்றதை ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் நல்லா ஆடிருக்காரு. இந்த பிச்சு கொஞ்சம் ஸ்லோ பிச்னால அவர் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நான் அபிஷேக் புரேல 50-50 நான் சொல்கிறேன். ஸோ 50-50 நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸ்னால் ஒரு ஆத்தனிக் ஷாட்ஸ் ஸ்டாண்டர்ட் பிளேயர்ஸ்னால் கருண் நாயர்,
கேஎல் ராகுல், ஃபேப் டு பிளஸ் வந்தால் ஃபேப் டு பிளஸிஸ், கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் இந்த 4 பேருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. குல்தீப் யாதவ், ஸோ யார் சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க. கருண் நாயர், கேஎல் ராகுல், கிறிஸ்டன் ஸ்டப்ஸ், குல்தீப் யாதவ் இவங்களாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த டீமில் ஃபேப் டு பிளஸிஸ், ஸோ மொத்தம் 5 பேர் இந்த டீமில் இந்த கிரவுண்டு பிச்சு அனலைசிஸ் படி இந்த 5 பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ அதேமாதிரி இந்த டீமில் பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ், ஏடன் மார்க்ரம், அதேமாதிரி மிச்சல் மார்ஷ் ஏர்லியில் தபிச்சிட்டார் அப்படின்னா ஷார்க்கிட்ட இருந்து கண்டிப்பாக நிறையா ஸ்கோர் போயிடுவார். அவர் சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆன மேட்சஸ் ரொம்ப கம்மி. ஏடன் மார்க்ரமே கொஞ்சம் பார்த்து ஆடினார்னா கண்டிப்பாக போயிடுவார். அதேமாதிரி இன்னும் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. என்னன்னா ஃபஸ்ட்டு பட் இன்னுமே அந்த சேசிங் ஃபேவர்ன்றது ஐபிஎல் இந்த சீசனில் ஃபுல்லாக நடந்துகிட்டே தான் இருக்குது. அப்படின்றப்போ நீங்கள் ஃபஸ்ட் பேட் பண்ணுற டீமை ஓப்பனர்ஸ் யாராவது ஒருத்தர் அவுட்டாக இருக்காங்க, செகண்ட் பேட் பண்ணுறப்ப இன்னுமே பேட்டிங்க்கு ஃபேவராக இருக்காது. ஓப்பனர்ஸாக வரக்கூடிய பிளேயர்ஸ் வந்து அவுட்டுன்றது த்ரெட்டுன்றது கம்மியாக இருக்குது ஏர்லியாக. ஸோ அப்படின்றப்போ இவங்க செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். இன்னுமே நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக போகலாம். ஃபஸ்ட் பேட் பண்ணால் யாராவது ஒருத்தர் கூட ஸ்டார்க் பவுலிங்க்கு அவுட் ஆகலாம். டிசியுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் தான், பார்க்கலாம். பட் ஃப்ளாப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஹிட்டு சொல்லிடுறேன். ஸோ மிச்சல் மார்ஷ், மார்க்ரம், அதுக்கப்புறம் நிக்கோலஸ் புரான் இந்த மேட்ச் ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ரிஷப் பண்ட்டுமே ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆயுஷ் பதோனி ஃபஸ்ட் பேட் பண்ணால் சூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கிரேட் பி பிளேயராக. அதுக்கப்புறம் திக்வேஷ் சிங், ரவி பிஷ்னாய். ஸோ ரவி பிஷ்னாய், திக்வேஷ் சிங், மிச்சல் மார்ஷ், ஏடன் மார்க்ரம், ஆவேஸ் கான் இவங்களாம் இந்த மேட்ச்சு ஹிட் ஆகிறதுக்கான சான்ஸுமே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ் பதோனி இவருமே நல்லா ஹிட் பண்ணுறதுக்கான சான்ஸுமே, ஹிட் ஆகிறதுக்கான ஃபஸ்ட் பேட்டிங்னா ஹிட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃப்ளாப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மயங்கி அது உள்ளே வந்தாலுமே அவர் ஸ்டாட்ஸ் இருக்குது. ஒரு 3 மேட்ச்சில் 4 விக்கெட்டுன்றது இந்த வென்யூவில் எடுத்திருக்காரு. பட் ஸ்டில் அவ்வளோ வேகம் இந்த கிரவுண்டில் வந்து யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா பிச் அனலைசிஸ் படி கண்டிப்பாக இல்லை. ஸோ அவர் வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. டேவிட் மில்லர் ஃப்ளாப் ஆகலாம். ஸோ ஷாதுல் தாவருமே 50-50 தான் ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இல்லை 1-2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஷாதுல் தாவரை பொறுத்த வரைக்கும் எப்போ வேணால் சர்ப்ரைஸ் பண்ணுவார். ஒரு 50-50 சொல்லிக்கலாம் ஷாதுல் தாவருக்கு. மற்றபடி ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து நிக்கோலஸ் புரானுக்கும் ரிஷப் பண்ட்டுக்கும் அதிகமாக இருக்குது இந்த மேட்ச்சு. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்றது. மேட்சப்போ பார்க்கலாம். இதுதான் நம்மளோட அனலைசிஸு. ஸோ எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இன்னும் எக்ஸ்ட்ரா எதாவது புரியுற மாதிரி சொல்லணும், இல்லை எக்ஸ்ட்ரா ஸ்டாட்ஸ் எது வேணுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறேன். இப்போ நம்ம ஜிஎல் டெமோ டீம்ஸ்ன்றதை பார்த்துடலாம். இந்த வீடியோட டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக பொறுமையாக நிறையா விஷயங்கள் பேசியிருக்கேன் இந்த வீடியோவில். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப டியூரேஷன் இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா யூடியூப்லேயே உங்களுக்கு ஃபியூச்சர்ன்றது இருக்குது. நீங்கள் வீடியோவை ஃபாஸ்ட்டாக வச்சு பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் டீம் பார்த்துலாம். கேஎல் ராகுல், மிச்சல் மார்ஷ், கிறிஸ்டன் ஸ்டப்ஸ், ஆயுஷ் பதோனி, கருண் நாயர், மார்க்ரம், அக்ஷப் பட்டேல், குல்தீப் யாதவ், ரவி பிஷ்னாய், ஆவேஸ் கான், திக்வேஷ் சிங். கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல், வைஸ் கேப்டன் மார்க்ரம். ஸோ நான் நிக்கோலஸ் புரானை ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இருந்தாலும் நிக்கோலஸ் புரான் வெரி டேஞ்சர். 2 மேட்ச் ஃப்ளாப் ஆயிருந்தாலும் 3ஆம் மேட்ச் ஹிட் பண்ணக்கூடிய பிளேயர் தான் நிக்கோலஸ் புரான். ஸோ ஸ்டாட்ஸ்ன்றது கம்மியாக இருக்குது. ப்ளஸ் இந்த பிச்சிலையுமே ஆவரேஜ் கம்மி. இந்த பிச்சுமே அவருக்கு ஒரு ஹிட்டர் எபிலிட்டி வெறும் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காதுன்றனால நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். இல்லை 2 மேட்ச் ஃப்ளாப் ஆயிருக்காருன்றப்போ நிறையா பேர் வந்து கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. அவரை கண்டிப்பாக ஜிஎல்ல ட்ரை பண்ணுவாங்க. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சப்போஸ் ஹிட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஸ்பின் கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் மட்டும் தான் ஆஃப் ஸ்பின் இருக்காரு. மற்றபடி விப்ராஜ் நிகம் அதிக ரன்கள் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் போடுறப்போ அக்ஷர் பட்டேலுமே ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் தான். அப்படின்றப்போ நிக்கோலஸ் புரானுக்கு தான். குல்தீப் யாதவ் லெஃப்ட் ஹேண்டர்ஸுமே நல்லா போடக்கூடிய போல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்ட் ஸ்பின். ஸோ அவரை தவிர்த்து அக்ஷர் பட்டேல் ஒரு விப்ராஜ் நிகம் போடுறாங்க அப்படின்னா நிக்கோலஸ் புரான் ஹிட் பண்ணுறதுக்குமே சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு ரிஸ்கி பிளேயர் தான் நிக்கோலஸ் புரான். எப்போயுமே ட்ராப் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் தான். அப்படின்றப்போ ஸ்டாட்ஸ் வைஸ் எதுவுமே இல்லை பிளேயர்ஸ் வைஸ் அனலைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் தான் இவருக்கு யூஸ் பண்ணதுக்கு ஒரு சான்ஸ்ன்றது இருக்குது. மற்றபடி குல்தீப் யாதவ் கொஞ்சம் நல்லா போடலாம். மற்றபடி அக்ஷப் பட்டேலும் விப்ராஜ் நிகமும் ஹிட் பண்ணுவார். நிக்கோலஸ் புரான் ஹிட் பண்ணுவார். அவங்க 2 பேர்த்தையும் சாய் கிஷோராக அடித்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவருமே ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் தான். அதேமாதிரி அக்ஷர் பட்டேலும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் தான். விப்ராஜ் நிகம் ஒரு லெக் ஸ்பின்னர். அவருமே அடி வாங்குறதுக்கான சான்ஸுமே இருக்கும். ஸோ நிக்கோலஸ் புரானையும் நீங்கள் ஒரு இதுவாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 மேட்ச் ஃப்ளாப் ஆயிருக்காரு. இன்னுமே ஆரஞ்சு கேப் லீடர் போர்டில் அவர் தான் இருக்காருன்றப்போ இந்த மேட்ச் ஒரு சர்ப்ரைஸாக பயங்கரமாக ஹிட் பண்ணக்கூடிய சான்ஸுமே இருக்குது. நிக்கோலஸ் புரானை கிராண்ட் லீக்கில் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். கேப்டன் வைஸியாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கேஎல் ராகுல், அபிஷேக் போரேல், மார்ஷ், கிறிஸ்டன் ஸ்டப்ஸ், கருண் நாயர், மார்க்ரம், அக்ஷப் பட்டேல், குல்தீப் யாதவ், ரவி பிஷ்னாய், ஷாதுல் தாகூர். கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ், வைஸ் கேப்டன் கருண் நாயர். ஸோ அதுதான் நம்மளோட டீம்ஸு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. எனி டவுட்ஸ் எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ணி பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.